இந்த தரையில இருக்கிற அழுக்கெல்லாம் துடைக்கிறதுக்கு மாபு கட்டைய போட்டு கீழே தேய் தேய்னு தேப்போம்ல, அந்த மாபு கட்டைய வச்சு யாரையாவது அடிச்சு கொலை பண்ண முடியுமா? இங்க ஒருத்தன் ஒரு சூப்பர் ஹீரோ அந்த மாபு கட்டைய தான் ஆயுதமாவே பயன்படுத்துறான். பல பேரை கொண்டு குவிக்க போறான். அதை தான் நம்ம பார்க்க போறோம். தி டாக்ஸிக் அவெஞ்சர்னு 2023ல வந்த படத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ரிப்போர்ட்டரை காட்டுறாங்க. பேக்ரவுண்ட்ல விவாத மேடையில பேசிக்கிட்ட விஷயத்தை பத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த விவாத மேடையில என்ன பேசிட்டு இருக்காங்கறத விசுவல்ல நமக்கு காட்ட மாட்டாங்க. வாய்ஸ்ல மட்டும் தான் நம்மளால கேட்க முடியும். அங்க ஒரு பாராமெடிக்கல் கம்பெனி ஒன்னு இருக்குதா, மருந்து தயாரிக்கிற கம்பெனி. அந்த கம்பெனி தெரிஞ்சே ப்ராஃபிட்டுக்காக நல்ல லாபம் பார்க்கணுங்கிறதுக்காக மக்களுக்கு விஷத்தை கொடுக்கறதா நீங்க நம்புறீங்களான்னு ஒருத்தர் கேள்வி கேட்க, ஆமா அப்படின்னு ஒரு அம்மா பதில் சொல்லும். அதுக்கு ஆதாரம் இருக்கிறான்னு கேட்டா, ஆதாரம் எல்லாம் கிடையாது, முன்ன பின்ன படிக்காதவ, எனக்கு எங்கிட்ட அந்த ஆதாரம் எல்லாம் தெரியும். ஆனா அந்த கம்பெனியை சுத்தி இருக்கிற காத்துல அந்த விஷத்தை உணர முடியும், அந்த கம்பெனியை சுத்தி இருக்கிற தண்ணியில அந்த விஷத்தை உணர முடியும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும். அதே சமயம் பேப்பர்ல பார்த்தா யாரோ ஒருத்தவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. நிறைய அந்த ஏரியால லஞ்சம் கட்டுக்கடங்காம பொறையேறி போய் கிடக்குதா. பார்த்தா ராத்திரி ரிப்போர்ட்டரை பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கா. இந்த பொண்ணோட பேரு ஜே ஜே, உனக்கு ஜே ஜே. ஆமா, ஜே ஜே தான் இந்த பொண்ணோட பேரு. அந்த கம்பெனில வேலை பார்க்கறாப்ல போய் ஒரு பொண்ணு ஆதாரத்தை கொண்டு வந்திருக்குது போல. அவங்க கம்பெனிக்குள்ள போய் அந்த கம்பெனியோட 12வது மாடிக்கே போய் இருந்த டேட்டாவெல்லாம் ஹார்ட் டிஸ்க்ல ஆட்டைய போட்டு கொண்டு வந்துட்டேன்ல அப்படிங்கிற அந்த பொண்ணு. அங்க இவங்க எடுத்த அந்த டேட்டா எல்லாம் பார்த்தா வித்தியாசமான போட்டோ. அதுல எல்லாம் அவர்களோட ப்ராடக்ட்டை பயன்படுத்தி நிறைய பேருக்கு விதவிதமான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஆடு கூட பாருங்களேன், ஒரு தலைக்கு பதிலா 2 தலை ஒரே உடம்புல. இப்படி எல்லாம் பக்க விளைவுகள் ஏற்பட்டது உண்டா. அப்புறம் கழிவுகளை ஆத்துல கலந்து விடுறாங்க போல தெரியுது. எல்லா தப்புகளையும் பண்ணிட்டு இருக்குது அந்த மருந்து கம்பெனி. கோட்டு ஷூட் போட்டு பக்கத்துல அந்த டின்னோட ஒருத்தர் நிக்கிறார் பாருங்க. இவர் தான் அந்த கம்பெனியோட முக்கியமான பொறுப்புல இருக்கிறவர் நினைக்கிறேன். முதலாளியா என்னன்னு தெரியல, பின்னாடி தெரிய வரும்போது சொல்றேன். சூப்பரான ஆதாரத்தை எடுத்து வந்திருக்கிற சூப்பர்மானு பாராட்டுவார். அதுக்குள்ள பார்த்தா இவங்களை போட்டு தள்ளுறதுக்காக அந்த கம்பெனி அனுப்புன சில விசித்திரமான ஆட்கள் வராங்க. ஆட்கள் எல்லாம் பாக்குறதுக்கு வேற ரகத்துல இருக்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம், ஆதாரத்தை எடுத்துட்டு நீங்க இருந்து தப்பிச்சு போயிடு, நான் அவங்கள பாத்துக்கிறேன்னு அவரு சத்தம் போட்டு வர்றவங்க எல்லாம் தான் பக்கம் இழுத்துட்டு அந்த பொண்ணை தப்பிக்க வைக்க பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணை இறங்கி போகும்போது சைடுல பிடிக்கிறாங்க. சரின்னு மேல ஓடியா மேல இருந்து பரவாயில்ல வேற ரிஸ்க் எடுக்கலாமேன்னு குதிச்சிடுறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு கீழே குதிக்கும் போது அந்த ஆதாரம் அந்த ஹார்ட் டிஸ்க் உடஞ்சு போச்சு போல. அடச்சை அப்படின்ட்டு அவ ஓடுறா. இந்த பக்கம் பார்த்தா அந்த ரிப்போர்ட்டரை கண்ணா பின்னான்னு சுடுறாங்க. கிடைக்கிறதெல்லாம் வித்து அடிக்கிறாங்க. ஆனாலும் பயபுள்ள அதுக்கு பிறகு இவங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறார். சாக மாட்டேங்கிறார். ஒரு கட்டத்துல சூளம் மாதிரி ஒரு அம்பு அதை விட்டு அடிச்சதுல ஜன்னலை பேத்துக்கிட்டு வெளியில வந்து விழுகிறார். இந்த பொண்ணு பார்த்து பயந்தே போயிடுறா. அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டாங்க. பின்னாடி வரட்டிட்டு வந்த அடியாட்களோ அவ யாரோ எவளோ நோபடி உதவாக்கற, அவளை வச்சு ஒரு பிரச்சனையும் இல்ல, கிளம்பலாம்னு சொல்லிட்டு கொலகாரங்க கிளம்பி போயிடுறாங்க. பேப்பர்ல பார்த்தோம்ல ஒரு கிராமத்துல லஞ்சம் பொறையேறி போய் கிடக்குறதுன்னு. அந்த கிராமத்துக்குள்ள ஒரு கண்டெய்னர் போறத கவனிக்கலாம். அந்த கிராமத்துல தான் நம்ம ஹீரோவும் இருக்கிறாரு, தூங்கிட்டு இருக்கிறாரு. இதோ இவர் தான் குள்ளமா இருக்கிறாரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் சூப்பர் ஹீரோ ஆக போறது இவருக்கே தெரியாது. இன்னும் குரூப் போட்டோ ஒன்னு இருக்குது பாருங்க, ஃபேமிலியா எடுத்த போட்டோ. இவரோட பொண்டாட்டி பையன். அந்த அம்மாவோட 2வது புருஷன் தான் நம்ம ஹீரோ. மொத புருஷனுக்கு பிறந்த பையன் தான் அந்த பையன். அப்ப அந்த பையனுக்கு இவரு 2வது அப்பா. பொதுவா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தவங்களை நம்ம சித்தின்னு கூப்பிடுவோம்ல, சித்தி கொடுமை தாங்கலாம் சொல்லுவோம்ல. அந்த வகையில இங்க பார்த்தா இவரு சித்தப்பா முறை வேணும் அந்த பையனுக்கு. அம்மா இறந்து போயிட்டாங்களாம் கேன்சர்னால. இப்ப மிச்சம் இருக்கிறது இந்த சித்தப்பாவும் அந்த பையனும் தான். ஸ்டெப் டாட், அந்த பையனோட ஸ்டெப் டாட். ரொம்ப மிஸ் பண்றாரு தான் பொண்டாட்டியே இவரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த கம்பெனியோட விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. கம்பெனி அப்படி பண்ணும் இப்படி பண்ணும், மருந்து ரொம்ப நல்லது அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியோட சிஇஓ இந்த சட்டக்கட்ட போடாம டிவில வராரு பாருங்க, இவர் பேரு ராபர்ட். எல்லாரும் இவர ராபுன்னு கூப்பிடுவாங்களாம். விளம்பரம் ஓடுது. நியூஸ்லயே ஒரு கச்சேரி பண்றவங்களோட கச்சேரியை நமக்கு காட்டுறாங்க. அவங்க எல்லாத்தையும் நட்ஸ்னு அந்த குரூப்புக்கு பேர் வச்சிருக்காங்க. அந்த கச்சேரி கோஷ்டியோட பேரு நட்ஸா. ஆளுகளும் பைத்தியம் மாதிரி திரிவாங்க. எனக்கு என்னமோ இந்த கச்சேரிக்காரங்க தான் நம்ம ரிப்போர்ட்டரை போட்டு தள்ளாங்களோன்னு தோணுது. இந்த பக்கம் ஏகப்பட்ட கடன் பிரச்சனை, ஏகப்பட்ட லெட்டர் வந்துகிட்டு இருக்குது நம்ம ஹீரோவுக்கு. அதெல்லாம் பையன் பார்க்கும்போது எங்க பார்த்து வருத்தப்படுவானோ அதெல்லாம் பிடிக்கிறார். பிரெட்டை டோஸ்ட் பண்ணணும், ஓவரா டோஸ்ட் பண்ணி கருகி போச்சு போல. மீடியாலையும் அந்த சிஇஓ பத்தி தான் பேச்சு. இந்த பக்கம் பார்த்தா பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டிமா. அவங்களுக்கு வட்டிக்கு காசு கொடுத்தவன் பணத்தை கொடுக்குறியா இல்ல வீட்டையே எழுதி கொடுக்குறியான்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த அம்மா எழுதி கொடுக்க மாட்டேன்னு இருக்குது. அந்த அம்மாவோட பூனையை தூக்கி வச்சிருக்கான் பாருங்க. வேற வழி இல்ல, பத்திரம் எடுத்துட்டு வருவேன், கையெழுத்து போட்டு பூனையை வாங்கிக்க அப்படின்னு மிரட்டிட்டு போறாங்க. அவன் நம்ம ஆளை பார்த்தாலே நம்ம ஆளு பயந்துகிட்டு திரும்பிக்கிறான். ஹீரோ நல்ல வேலை போகும்போது நடு ரோட்ல பூனையை வீசி எறிஞ்சிட்டு போவாங்க. ரிஸ்க் எடுத்து அதை தூக்கி கொண்டு வந்து கொடுக்கறது நம்ம ஹீரோ தான். இந்த பக்கம் பார்த்தா பையன் கோவமா கிளம்புறாங்க. அந்த பாட்டிமாக்கு ஒரு அநீதி நடக்குது. அந்த அநீதியை தட்டி கேட்காம ஏன் சும்மா இருக்கிறீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல
கிடைக்கலன்னு கோவப்பட்டு போய்கிட்டு இருக்கிறான். உயரம் கம்மி, சின்னவரா இருக்கிறார், வசதி வாய்ப்பு இல்ல, சொத்து பத்தி இல்ல, ஏழை வேற, பொண்டாட்டியை இழந்தவர், டிப்ரெஷன்ல இருக்கிறவர். என்னால என்ன பண்ண முடியும்ன்றாரு அவரு. பையன் படிப்பை பத்தி ஏதோ சொல்ல, உங்க அம்மா இருந்தா உன்னை நினைச்சு பெருமைப்படுவாப்லடா அப்படின்லாம் பாராட்டி பேசுறாரு. அவன் கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லாம போறான் பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த கம்பெனியோட கழிவுகளை சாப்பிட்ட ஒரு கோழி சீக்கு கோழியா மாறி இருக்கிறத காட்டுறாங்க. அதே கம்பெனில தான் நம்ம ஹீரோவும் வேலை பார்க்கறாரு போல தெரியுது. அப்பப்போ ஏதோ கதற சத்தம் கேட்கும், அதெல்லாம் கண்டுக்காம தொடச்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா டெஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு போன் பண்ணி இவரை வர சொல்றாங்க. பயந்துகிட்டே இருக்கிறார், ரிசல்ட்ல ஏதாவது நெகட்டிவா வந்திருக்குமோன்னு. அடிக்கடி இவர்கிட்ட தலைவலி வந்திருக்குன்னு டெஸ்ட் எடுத்துருக்காங்க. மூளையோட ஸ்கேன் ரிசல்ட்டை இவர் காட்டுறாரு டாக்டர் ஒருத்தர். சிறுமூளை, பெருமூளை, பின்னாடி முன்னாடி என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாப்ல. எல்லாத்தையும் தாண்டி நான் இன்னும் எவ்வளவு மாசம் உயிரோட இருப்பேன்னு கேட்டா 6 மாசம் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறாரு டாக்டர். உடனே அதை நினைச்சு வருத்தப்படும் போது புதுசா ஏதோ ஒரு மருந்து வந்திருக்குதான், ஒரு ரிசர்ச் வந்திருக்குதான், அது இன்னும் அப்ரூவ் ஆகல, ஆனா அது குணமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உன் இன்சூரன்ஸ்ல கூட அந்த ப்ரொசீஜர் எல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொன்னதும் இதையா முன்னாடி சொல்லலங்கிறாரு அவரு. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்கிட்ட இதையெல்லாம் சொல்லிட்டு எனக்கு அந்த ப்ரொசீஜரை பண்ணி கொடுங்கடான்னு கேட்டா அவங்க, நீங்க பிளாட்டினம் பிளான்ல இருக்கிறீங்க, பிளாட்டினம் பிளான்ல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கவர் ஆகாது, பிளாட்டினம் பிளஸ் பிளான்ல இருந்தா தான் கவர் ஆகும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த கம்பெனியோட சிஇஓ ஒரு பெரிய மிஷினை பக்கத்துல வச்சுக்கிட்டு ரத்தத்தை ஏத்துறாரா இறக்குறாரான்னு ஒன்னும் புரியல, மிஷினோட ஏத்துறாரு. அங்க இருக்கிற அம்மாவுக்கு இவர் மேல கண்ணு. பார்த்தா அங்க வலுக்கியா ஒருத்தர் வராரு இவரை பாக்குறதுக்காக. இங்க இருந்து ஓடி போன அந்த பொண்ணு ஜேஜேவை பிடிக்க முடிஞ்சதான்னு கேட்டா முடியலன்னு சொன்னதும் டிவியை உடைச்சு போட்டுறாரு. சொட்டையா ஒருத்தர் வராருல பெரியவர் மாதிரி, இவர் யாருன்னு நல்லா தெரியுதா? லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ்னு ஒரு 3 பார்ட் நாம வெறித்தனமா பார்த்திருப்போம். அதுல அந்த மோதிரத்தை தூக்கிட்டே திரிவானே அந்த பையதான். இங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறங்கிறது பெரிய விஷயம்னு சொல்லலாம். கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யலன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறாரு சிஇஓ. அந்த பக்கம் அந்த நட்சு குரூப் கச்சேரி பண்ணிட்டு இருக்காங்க. இவரு அந்த பொண்ணோட போட்டோவை கொண்டு வந்து கொடுத்து இவ வேணுங்கிறாப்ல. உடனே அவளை பிடிக்கிறதுக்காக அந்த நட்சு குரூப் கிளம்பிடுச்சு. ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து வீட்டுக்குள்ள ஆட்கள் எல்லாத்தையும் சித்திரவதை பண்ணி இவ எங்கேன்னு விசாரிச்சிட்டு இருக்க. பார்த்தா எதிர்த்த வீட்டு சைடுல நின்னுக்கிட்டு இந்த கூத்தெல்லாம் அவ பாத்துக்கிட்டு தான் இருக்கிறா. அவங்க எல்லாம் போன பிறகு அந்த வீட்டுக்குள்ள வரா. பார்த்தா அங்க இருந்த ஒரு ஆளை அடின்னு அடிச்சு போட்டுருக்காங்க, சித்திரவதை பண்ணிருக்காங்க. ஒன்ன பாக்குறதுக்காக தான் வீடு புகுந்து என்ன அடிச்சு போட்டுருக்காங்கன்னு அந்த ஆளு புலம்பிட்டு இருக்கிறார். வீட்டையே உள்வாடகைக்கு விட்டுருக்காரு போல. இனிமே விடுவாரா? இடத்த காலி பண்ணிட்டு கிளம்புன்னு விரட்டுறாரு. இவளும் பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்பிட்டா. ஏதோ ஒரு பேக தரைக்கடியில எப்படி சேஃபா புதைச்சு வச்சிருக்கா பாருங்க. அந்த பொட்டி படிக்க எடுத்துட்டு தான் கிளம்பி இருக்கிறா. ஸ்கூல்ல ஏதோ போட்டி நடக்கிறது போல டான்ஸ் ஆடுற குரூப் எல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்க சந்தோஷமா. அடுத்து நம்ம பயபுள்ள போகணும். ஒரு மாதிரி பதட்டம், பயம், பயந்துகிட்டே தான் ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறான். எதுவும் பண்ணாம நடந்து போயிட்டான் அவன். அப்படி இவன் ஒண்ணும் பண்ணாம நடந்து போனதை கூட வீடியோ எடுத்து பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் அது இதுன்னு போட்டு மீம்ஸ் ரெடி பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதையெல்லாம் பார்த்து அந்த பையனுக்கு வருத்தம். இந்த பக்கம் பேங்கோட அக்கௌண்ட பாக்கணும்னு பார்த்தா பேங்க் பேலன்ஸ் நெகட்டிவ்ல போய்கிட்டு இருக்குது. காசு இல்ல மகாராசா, காசு இல்ல. நியூஸ்ல பார்த்தா அந்த மருந்து கம்பெனியோட சிஇஓக்கு மரியாதைக்குரிய உயரிய விருது ஒண்ணு கொடுக்க போறாங்களாம். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். பாட்டிமாவா அந்த பக்கம் வரும். எங்க உங்களுக்கு உதவி பண்ணாம நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், சாரிங்க அப்படிங்கிறான். பரவாயில்ல புரிஞ்சுக்கிறேங்கிறாங்க அந்த அம்மா. அப்புறம் பையன் ஒரு மாதிரியா இருக்கிறானேன்ட்டு அவனை தெம்பூட்டுற வகையில கண்ணா அப்படின்னு ட்ரெஸ் போட்டு ஆடிக்கிட்டு இருப்பான். பாட்டெல்லாம் சத்தமா வச்சுக்கிட்டு அதையெல்லாம் பார்த்துட்டு புள்ள வெளியில வந்து பார்க்கும். அப்போ இவனோட அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கிறத கவனிக்கிறாங்க. ரிப்போர்ட்டை கையில எடுத்ததுமே விசுக்குன்னு பிடிங்கிறான் இவன். என்னன்னு கேட்டா ஒண்ணுமில்லைன்னு சொல்லுவார். சும்மா முதுகு வலி, டெஸ்ட் ரிசல்ட் அப்படின்னுவா. நீ ரொம்ப நல்ல பையன்டா, நீ நல்லா வருவடா அப்படின்னு சொல்லிட்டு போறார். இந்த பக்கம் பார்த்தா அவார்டு வாங்குறதுக்கான அந்த சிஇஓ ஃபங்க்ஷனுக்கு வருதுங்க. அங்க வந்தவங்களுக்கெல்லாம் விருந்து சிறப்பா கொடுக்கப்படுது. மேயரோடய சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கானா பாத்துக்கங்களேன். அடுத்தவங்க உருவாக்க இருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான விஷயமா அதை பத்தி பீட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த வட்டிக்கு விடுறவன் இவரையே பார்த்து ஒரு மாதிரி முறைக்க புரிஞ்சுக்கிட்டு அவர் எந்திரிச்சு போறாரு சிஇஓ. இந்த பக்கம் தான் செத்து போனா அந்த பையன் எப்படி நல்லா வருவானா இல்லையா? ஏகப்பட்ட கடனை வேற வச்சுக்கிட்டு செத்து போனோம்னா பிள்ளைய நாள பின்ன கடனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்படி ஒரு மன அழுத்த பிரச்சனையில இருக்கிறாரு அவரு. அந்த வட்டிக்கு விடுறவனுக்கு முதலாளி ஒருத்தவர் இருக்கிறார். சுத்தமா மொட்டையா ஒருத்தர் இருக்கிறார். இருக்கிற எல்லா விதமான தப்புக்களையும் பண்ணக்கூடிய ஒரு பக்கா ரவுடி இவரு. அவர் கூப்பிட்டு விட்டு இருக்கிறனால சிஇஓ வந்து உட்காராருங்க. ஆனா என்னோட பப்ளிக்கா எல்லாரும் பாக்குறாப்புல உட்காரதுக்கு உனக்கு ஒரு மாதிரியா இருக்கான்னு கேட்கிறாப்புல. அதெல்லாம் கிடக்கட்டும், என்னங்க வேணும் அப்படின்னு சிஇஓ விசாரிச்சா, உன் கம்பெனிக்கே பணத்தை வாரி வாரி கொடுத்த வேணாம், எனக்கு மேயரோட உட்காந்து சாப்பிடுற அந்த டேபிள்ல சீட் இல்ல, நீ உட்காந்து சாப்பிடுறியாக்குன்னு விசாரிக்கிறார். நிறைய பணத்தை வாங்கி இருக்கலாம் போல. அவரும் உன் ப்ராடக்ட காட்டு அப்படின்னு கேட்கிறார். ஒண்ணு நீ ரெடி பண்ணி வச்சிருக்கிற பெரிய பெரிய விஷயங்களை காட்டு, அப்படி இல்லையா வாங்கின படத்தை கொடுத்துருன்னு சத்தம் போடுறாரு. அவருக்கு அப்புறம் அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன். அவார்டையும் கையில வாங்கிட்டாரு. எல்லா பேரும் அவர் பேர் சொல்லி கத்திட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துல நம்மால போய் பாக்குறாங்க. சாரி, முக்கியமான ஒரு மீட்டிங் அப்போ நான் உள்ள வந்தது தப்பு தான், மன்னிச்சுக்கங்கன்னு ஆரம்பிக்கிறார். உங்க கம்பெனில தான் நான் உங்களுக்காக கடந்த 13 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறேங்கிறாரு. கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பா பாத்துக்கிறேங்கிறாரு. வருஷா
வருஷம் ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல, அதுல எல்லாமே எதிர்பார்க்கறத விட நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேங்கிறாப்ல. ஆனா தனக்கு இப்போ வியாதி வந்துருச்சு, உங்க கம்பெனி இன்சூரன்ஸ் அந்த வியாதியை கவர் பண்ணாது அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்ல, சரிப்பா உனக்கு என்னப்பா பண்ணணும்னு கேட்கிறாரு சிஇஓ. இல்ல என் நிலைமையை பத்தி உங்க கம்பெனில வேலை பார்க்குற இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் கிட்ட எடுத்து சொல்லுங்க, என் வியாதியை உங்க இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கிற அந்த பாலிசியில கவர் பண்ண சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறார். எனக்கு ஒரு புள்ள இருக்குது, பொண்டாட்டி செத்து போச்சு, அவன் அனாதை ஆயிடுவான், அதனாலதான் பிச்சை கேட்கிறேங்கிறாரு. ஆமா எங்க கம்பெனில என்னப்பா வேலை பார்க்கறேன்னு கேட்டா, மாபு போட்டு தொடக்கிற வேலை பார்க்கறேங்கிறாப்ல. அவ்வளவுதான். அதை கேட்டதும் அவங்க மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, காமெடியா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி முடிஞ்ச உதவியை பண்றோம், என் அசிஸ்டன்ட் இவ தான், இவ உன்னை கான்டாக்ட் பண்ணுவா அப்படின்னு சொன்னதும் இவருக்கு சந்தோஷம். அசிஸ்டன்ட் அவனை வெளியில கூட்டிட்டு போகுது. பேர் என்ன ஊர் என்ன கேட்டுட்டு அந்த பையல அனுப்பி வைக்குதுங்க. அவர் வெளியில போன அடுத்த நொடி கதவு சாத்தப்படுது. திரும்ப உள்ள போய் அந்த அம்மாட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான், பட் கதவு மூடப்பட்டாச்சு. உள்ள என்ன பேசுறாங்கிறத நம்ம ஆளு ஒட்டு கேக்குறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்றான், அவனை வேலையை விட்டு தூக்குற. அப்புறம் ஐயோ அம்மான்னு காலில் வந்து விழுவான். அப்ப சரி பாவம் ஆயிடுச்சே, பொழைச்சு போன்னு சேர்த்துக்க. அப்புறம் மறுபடியும் தூக்குற, வச்சு விளையாடு அப்படின்னு அவங்க உள்ள பேசிட்டு கேட்டதும் நம்ம பயலுக்கு பயங்கர கோவம் வருதுங்க. அந்த கம்பெனிக்கு விறுவிறுன்னு போறான். அதே சமயம் அந்த கம்பெனிக்குள்ளதான் அந்த கச்சேரி கோஷ்டி இருக்கும். அந்த கோஷ்டி கிளம்பும் போது யாருக்கும் தெரியாம ஜே உள்ள ஓடியாரா. அவங்களோட கழிவுகளோட சாம்பிளை எடுத்துட்டு போய் மக்களுக்கு மத்தியில ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறா போல. சோ சாம்பிள் எடுக்கிறதுக்காக வரா. கச்சேரி குரூப்லயே பெரியவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு அலர்ட் அடிக்குது, கம்பெனிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்கிறான்னு. உடனே வெளியில போன கச்சேரி ஆட்களை கூப்பிட்டு விடுறாருங்க. அதுக்குள்ள இந்த பக்கம் பார்த்தா தனக்கு உதவி பண்ணாம நக்கலா பேசினதோட மட்டும் இல்லாம வேலையை விட்டு தூக்கு, அப்புறம் வேலையில இருந்து சரி காலில் விழுந்ததும் சேர்த்த பிறகு மறுபடியும் தூக்குன்னு என்ன ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி நினைக்கிறாங்களேன்னு அந்த கோவத்துல மாப கொண்டு வந்து அந்த கழிவுகளுக்குள்ள விட்டு எடுக்கிறாருங்க. அசிட்டிக்கா சம்திங் ஏதோ வித்தியாசம் எழுதி இருக்குது. அதை நல்லா தடை விடலாமே நினைச்சவரு. ஆனா மாபுல போட்டு எடுக்கும்போது ஏதோ வித்தியாசமா பாக்குறத அவர் உணர்றார். இந்த பக்கம் பார்த்தா போய் கதவை தட்டுறார். செக்யூரிட்டியோட கதவு. அவர் லைட்டா திறந்து பாப்பாப்ல. மேல யாருமே இல்ல, வாய்ஸ் மட்டும் கேக்குது. ஆளுக்குள்ளே அதான் இருப்பாப்லன்னு புரிஞ்சுக்கிட்டு கதவை திறந்து வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா, நான் கொள்ளடிக்க போறேன் அப்படின்னு அந்த மாப காமிச்சு மிரட்டுறார். அடுத்த நொடி பார்த்தா உள்ள புகுந்தவர் ஒரு பை நிறைய பணத்தை ஆட்டைய போடுறாருங்க. நிறைய பணம் இருக்குதுங்க. உன்னை ரொம்ப நல்லவே நினைச்சேன், நம்பி கதவை திறந்தேன், இப்படி பண்ணிட்டு செக்யூரிட்டி புலம்பிக்கிட்டே பணத்தெல்லாம் அடிக்கிட்டு இருக்கிறார். பணத்தை எடுத்துக்கிட்டு உள்ளேயும் கட்டி போட்டு வெளியில ஓடியான்ட்டார். யாராவது அமுச்சு விட்டு உன்னை கட்டெல்லாம் அவுக்க சொல்றேன், அது வரைக்கும் உள்ளே கடன்னு சொல்லிட்டு ஓடியாரார். இந்த பக்கம் சாம்பிளேவை எடுத்துட்டா. அதே சமயம் கச்சேரி குரூப் இங்கிட்டு வருதுங்க, தேடி வருது. தப்பிச்சவ ஓடும்போது இந்த பக்கம் இவன் தப்பிச்சு ஓடும்போது ரெண்டு பேரும் மோதிக்கிட்டதுல சாம்பிளை எடுத்துட்டு போனவ பொத்துன்னு கீழே விழுவா. கூடவே சாம்பிளும் கீழே விழுந்து எரிஞ்சு போச்சு. அந்த சாம்பிள் இவரோட பேக் மேலதான் படும். சோ உள்ள இருந்த பணமும் மொத்தமா எரிஞ்சு போச்சு. ரெண்டு பேருக்குமே இழப்பு தாங்க. அவளுக்கு சாம்பிள் கிடைக்கல, இவருக்கு பணம் கிடைக்கல. அதுக்குள்ள கச்சேரிக்காரங்க வரத பார்த்துட்டு அவரோட ஐடி கார்டு விழுந்து கிடக்கும். அதை எடுத்துக்கிட்டு இவ ஓடுறா. பின்னாடியே இவரும் விரட்டிக்கிட்டு ஓடியாராரு. அதுக்குள்ள அதுக்கு பின்னாடி கச்சேரிக்காரங்க விரட்டிட்டு வராங்க. அவ உயரமானவங்கிறதுனால வேலி மேல ஏறி வெளியில வந்துட்டா. கமான் எகிரி குதின்னு வா. ஆனா குள்ளையா இருக்கிறதுனால அவர் அழத முடியாது. உடனே பயந்துகிட்டாவ அந்த பக்கம் போயிட்டாங்க. வந்தவங்க யாரு என்னன்னு கூட பார்க்காம மூஞ்சிலேயே சுட்டு கொன்னுட்டாங்க. ஏய் கொல்ல சொன்னது அந்த ஜேஜேய யாரடா கொண்டு போட்டுருக்கீங்க, ஏண்டா ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் மாடா உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது அப்படின்னு சத்தம் போடுறாரு. சரி விடு, பாடியை தூக்கி வீசி எறி அப்படின்னு சத்தம் போடுறாரு பெரியவர். பாடியை கொண்டு வந்து அதே கழிவுகளை கொட்டுற இடத்துல உள்ள வீசிட்டாங்க. கூடவே அவரோட அந்த மாவு கட்டையும் வீசி எறிறாங்க. உள்ள போனதும் அவருக்குள்ள என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. அவர் உடம்புக்குள்ள இருக்கிற டிஎன்ஏல ஏதோ ஒரு மாற்றம். அந்த தண்ணி ஆத்தங்கர பக்கம் ஓடி வர இடத்துல முடியுங்க. அந்த இடத்து பக்கத்துல பார்த்தா புடமா கிடப்பாருன்னு பார்த்தா இவரால நகர முடியுது. என்ன நகர முடியுதே அப்படின்னு பார்த்தா எஸ், அந்த கோழி எப்படி சீக்கு வந்த கோழி மாதிரி மாறிடுச்சு. அதே மாதிரி இவரும் சீக்கு வந்த ஆளு மாதிரி மாறிட்டார். கோழியை பார்த்து இவர் கத்த, இவர் அந்த கோழியை பார்த்து கத்தன்னு ரெண்டு பேரும் பயந்து போய் கத்திட்டு இருக்காங்க. பயந்து போய் ஒளிஞ்சு இந்த பக்கத்துக்கு வராரு. அதுக்குள்ள பார்த்தா அந்த பாட்டி கிட்ட சொத்து பத்தெல்லாம் பத்திரத்துல எழுதி வாங்கிட்டு இருக்கிறான். யாரு? அந்த வட்டிக்கு வர்ற கேஸ். பின்னாடி பக்கம் ஏணியை போட்டு அதுல ஏறி உள்ள வர பாக்குறான். ஆளு ரொம்ப கோரமா மாறி இருக்கிறத கவனிக்கலாம். யாருக்கோ ஃபோன் பண்ணி அப்பாவை காணோம், கால் பண்ணாலும் ஃபோன் எடுக்கல, பயமா இருக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நமக்காக தான் ஃபோன் பண்றான்னு அவரும் புரிஞ்சுக்கிறார். அப்புறம் வீட்டுல யாரும் இல்லையேன்னு லைட்டா ஆட முயற்சி பண்ணுவாங்க. கதவை திறந்துகிட்டு உள்ள வரும்போது யாரு என்ன நினைச்சுக்கிட்டு தெரியாம ஓங்கி ஒரு அடி அடிச்சதுல மேல இருந்து கீழே பொத்துன்னு வந்து விழுவார். ஆனாலும் அவருக்கு ஒன்னும் ஆகல. ஆனா விழுந்த இடத்துல அந்த வட்டிக்கு வரவனோட காரு டேமேஜ் ஆகி போச்சு. எப்பா மன்னிச்சுக்கப்பான்னு மன்னிப்பு கேட்கும்போது துப்பாக்கியால சுடுறாங்க. இவர் பயந்துட்டு கைய குறுக்கால விடுவார். பார்த்தா கைய புலந்துகிட்டு தோட்டா உள்ள வந்த தோட்டா வெளியில தானா வெளியில வந்து விழுகுது. ஏண்டா சாரின்னு சொன்ன பிறகும் ஏண்டா சுட்டன்னு கோவத்துல வேகமா வராப்ல. வந்த வேகத்துல கைய பிடிச்சு இழுப்பாரு பாருங்க, கையை தனியா வந்துருது. உடனே அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் அதை வீடியோ எடுக்க ஆரம்பிக்க பயந்து போய் ஓடி போயிடுறாரு. ஆளு கையை இழந்து கீழே விழுந்து கிடக்குறாரு இல்லையா. அந்த நிலைமையில கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பத்திரத்தை பாட்டியமா திருடிடுச்சு. ஊர்க்காரங்க எல்லாம் ஏதோ ஜந்து புகுந்துருச்சுன்னு கொல்லணும்னு சுத்துறாங்க. அந்த கச்சேரி கஸ்டியும் வந்துருச்சுங்க. எல்லாம் விரட்டி வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பயந்து காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டாரு. மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஒரு மாதிரி டயர்டுல மயங்கிட்டாப்ல. திரும்பி முழிச்சு பார்த்தா எங்கேயோ இருந்திருக்கிறார். காட்டுக்கு மத்தியில வீடு வசதி இல்லாதவங்க வெளியில கிடைக்கிற பொருள் எல்லாம் போட்டு அப்படி காட்டுல வாழ்வாங்க.
அந்த மாதிரி ஒருத்தரோட வீட்டுல தான் முழிக்கிறார். என்னையா அவனுக்கு இப்படி எல்லாம் இருக்குன்னு கேட்க, நான் சாக போறேன், வியாதி வந்துருச்சுங்கிறாப்ல. நீ வியாதியில சாகுற, நாங்க சாப்பிட வழி இல்லாம சாகுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படி இப்படின்னு என்னமோ பேசிட்டு இருக்கிறாரு அவரு. உனக்கு என்னடா வேணும்னு கேட்டா, என் புள்ள என்ன மான்ஸ்டரா பார்க்க கூடாது, அவனுக்காகத்தான் இன்னும் உயிரோட இருக்கிறதா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பார்த்தா எதுக்கு இவரோட மாபு அந்த கெமிக்கல்ல போட்டு எடுத்ததுல, அந்த கழிவுல போட்டு எடுத்ததுல ஒரு ஆயுதம் மாதிரி, ஒரு வெப்பன் மாதிரி மாறி நிக்குது. இந்தா இதை எடுத்துக்கோ, போய் உன் பிள்ளைய பாருன்னு அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. நம்மளும் ரொம்ப சந்தோஷமா ஓடியாரு. மீடியால பார்த்தா ஏதோ ஒரு ஜந்து ஊருக்குள்ள பூந்துருச்சு, அது தப்பிச்சு போயிடுச்சுன்னு நியூஸ்ல ஓடிட்டு இருக்காங்க. நம்ம பையன் அதெல்லாம் பார்த்துட்டு பயந்துகிட்டு இருக்கிறான். இவன் தான் அந்த ஜந்துவை பார்த்தான். நியூஸ்ல பார்த்துட்டு உடனே போலீஸுக்கு கால் பண்ணி அந்த ஜந்து எங்க வீட்டு ஜன்னல் வழியா உள்ள வர பார்த்துச்சுன்னு போட்டான். ஆனா அந்த ஜந்து தான் அப்பாங்கிறது அவனுக்கு தெரியாது, பாவம் சித்தப்பாங்கிறது அவனுக்கு தெரியாது. அதே சமயம் அந்த ஊர்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள புகுந்தவங்க துப்பாக்கி முனையில கொள்ளையடிக்க முயற்சி பண்றாங்க. போலீஸ்காரங்க எல்லாம் வெளியில நிக்கிறாங்க. பணைய கைதிகளா நிறைய பேர் அவங்க பிடிச்சு வச்சிருக்காங்க. வெளியில இருக்கிற போலீஸுங்க ஸ்வாட் டீமுக்காக காத்துட்டு இருக்காங்களாம். இதையெல்லாம் நம்மளும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறார். ஒரு கையை இழந்து அந்த வட்டிக்கு வரவனும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறான். உள்ள ஒரு அம்மாவை உள்ள வந்தவங்க சுட போற சமயம் பின்னங்கரவை உடச்சுக்கிட்டு உள்ள வராருங்க. உள்ள வந்தவரு அவனோட வாயில ஒரு இடி இடிப்பார் பாருங்க, வாய் பொளந்துருது. தலையை இடிச்சா தலை பொளந்துருது. ரணக்கொடூரமா எல்லாரையும் கொலை பண்றார். வெளியில பயந்து ஓடி வருவான் ஒருத்தன். போலீஸ் அவனை சுட்டுருதுங்க. உள்ள பார்த்தா இவருக்கும் அடி விழுந்திருக்கும், கண்ணு புடிங்கிட்டு வந்திருக்கும். இருந்தாலும் கண்ணை திரும்ப எடுத்து மாட்டிக்கிறார். அவருக்கு ஒன்னாகல. பிள்ளைங்க காப்பாத்தப்படுறாங்க, அங்க இருந்த எல்லாருமே காப்பாத்தப்படுறாங்க. கடைசியா நம்ம ஹீரோ வெளியில வரும்போது அவரை பார்த்து பயந்து சுட போறாங்க பாருங்க. இல்ல இவர் தான் எங்க எல்லாத்தையும் காப்பாத்தினாரு, இவர் தான் ஹீரோன்னு அறிமுகப்படுத்துறாங்க. உடனே மீடியா எல்லாம் புகுந்து என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்க, அவர் ஏதோ ஒரு பழமொழியை சொல்லியிருப்பாரு. அந்த பழமொழியை தான் பிள்ளைகிட்ட அடிக்கடி சொல்லியிருப்பார் போல. சோ புள்ளையும் தான் அப்பா தாங்கிறத புரிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் தான் கையை பிச்சு போட்டது அவன் தான் வட்டிக்கிறவன் சொல்றான். ஆனா இப்போ மீடியாவும் ஊர்காரங்களும் அவரை ஹீரோவா பாக்குறாங்க. கையை பிச்சு போட்டதுக்கு கடன் கொடுத்த அந்த வில்லன் ஏதாவது பெருசா பண்ணுவான்னு நமக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி தான் போன் பண்ணி ஏதோ பேசுவார். ஆனா அடுத்த நொடி இல்ல வேண்டாம், வேற ஐடியா இருக்குங்கிறாரு. இந்த பக்கம் சிஇஓக்கு தெரிஞ்சு போச்சு, இவரோட கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தவன் தான் அவன். நேத்து நடந்த கூத்துல இப்படி மாறி இருக்கிறான். இவன் இப்படி மாறினதுக்கு நம்ம கம்பெனி தான் காரணம்னு தெரிஞ்சா கம்பெனியை இழுத்து மூட வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவர் பயந்துட்டு இருக்கிறார், சத்தம் போட்டுட்டு இருக்கிறார். இது எப்படி சாத்தியம்னு கீழே வந்து விசாரிக்கிறார். ஏதோ ஒரு மியூட்டேட் ஆயிருக்குது அப்படின்னு சயின்டிபிக்கலா சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற சயின்டிஸ்டுகள் எல்லாம். சரி, அவனை எப்படி அடக்குறது, அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு யோசிக்கும் போது அந்த பெரியவர் அவனுக்கு ஒரு புள்ள இருக்குன்னு போட்டு கொடுக்குறாரு. புள்ளைய வச்சு பிடிக்க போறாங்க போல தெரியுது. வெளியில மீடியால நியூஸ்ல பேசிட்டு இருக்கிறவங்க அவருக்கு என்ன பேர் வைக்கிறது, மேபி த டாக்ஸிக் அவெஞ்சர்னு பேர் வைக்கலாமா அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேர் தான் இந்த படத்தோட பேரும் கூட, த டாக்ஸிக் அவெஞ்சர் அப்படிங்கறது தான் படத்தோட பேரும். அப்புறம் அந்த பையன் வீட்டு கதவை யாரோ தட்ட, யாருன்னு பார்த்தா நம்ம ஜே தான். அவங்க அப்பாவோட ஐடி கார்டை காட்டுவா. அந்த ஐடி கார்டுல அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு தான் இங்க வந்திருக்கிறா. நடந்த கூத்தெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு இருக்கா. இவங்க அம்மாவுக்கு இந்த கேன்சர் பிரச்சனை, வயித்துல கட்டி அவளும் ஒரு வருஷத்துக்கு பிறகு இறந்து போயிட்டான்லாம் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. என்னோட அம்மாவுக்கும் கேன்சர் தான், இறந்து போயிட்டாங்கன்னு இந்த பையன் சொல்லுவான். எதுக்கு அவரு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடினாரு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிறா ஜே. அதே சமயம் கச்சேரிக்காரங்க வீட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள வராங்க. நல்ல வேலை, அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடிட்டாங்க. வந்தே ஒருத்தன் ஒரு டிராக்கர் அந்த பையனோட கால்ல மாட்டி விட்டாங்க. சுட்டு போட்டுருவான். கால்ல கரெக்டா மாட்டிக்கிச்சு. சோ அவனை ட்ராக் பண்ணி பிடிச்சலாமேன்ட்டு ரொம்ப சந்தோஷமா வராங்க. ஓடி வரும்போது தான் தன் சித்தப்பாவை பாக்குறான். பார்த்ததும் கையாமியான்னு கத்துறாங்க. கடனை அடைக்கிறதுக்காக திருடுவியா நீயே அப்படின்னு சத்தம் போடுறான். மன், இந்த பணம் எனக்காக இல்லப்பா உனக்காகங்கிறாரு அவரு. அப்புறம் சொல்றாரு, இந்த மாதிரி வியாதி 6 மாசத்துல செத்து போவேங்கிறாங்க, நான் செத்துட்டா உன்னை யாரு பார்த்துப்பா, நீ அனாதார மாட்டியா, அதுக்காகத்தான் ட்ரீட்மெண்ட்டுக்காகத்தான் பணத்தை திருநேங்கிறாரு. அப்ப நீங்க சாக போறீங்களா, அம்மா செத்தாப்ல நீங்க சாக போறியா அப்படின்னு கேட்டு வருத்தப்படுறான். எங்க அம்மா கூட நீங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு தான் இருந்தீங்க, உருப்படியா எங்க அம்மா கூட உங்களுக்கு கல்யாணம் கூட நடக்கல அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறான். டேய் பயப்படாதா, அப்பயும் நான் உன்னை புள்ளையா தான் பாக்குறேன், நான் ஒன்னும் செத்துற மாட்டேன்டான்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே அவனை சுட்டுறாங்க. ஜே அவனை இழுத்துக்கிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. செத்துட்டானா இல்லையான்னு பாக்குறதுக்காக பக்கத்துல வருவாங்க சுட்டவங்க. யாரு இவங்கெல்லாம்? அந்த வட்டிக்கு விடுற கேங்கு போல. கீழே கிடக்கிற மாப் எடுத்து ஒரு தொடப்பாரு பாருங்க, வயித்துல வயிறு ஃபுல்லா பிஞ்சு போயிடுச்சு. அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சார். அப்புறம் ஏதோ கீக்கின்னு ஒரு சவுண்டு கேட்கறத வச்சு கால்ல டிராக்கர் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அதுக்குள்ள வந்தவங்க ஜேஜேவை வயித்துல சுட்டுறாங்க. கச்சேரி குரூப் வயித்துல சுட்டுருச்சு. வட்டி குரூப் சித்தப்பண்ண சுட்டுருக்கும் ஹீரோவை. நெஞ்சில இருந்து ஏதோ ரத்தம் ஒழுகுது. ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. மூட்டைக்கு நடுவுல இடர்ல ஒளிஞ்சிட்டு இருந்தவரு ஒருத்தவன் பக்கத்துல வந்ததும் கொதறி போட்டார். அப்புறம் அவனையே பாடியை யூஸ் பண்ணி இங்க வா அப்படிங்கிறாப்ல கூப்பிடு வைக்கிறார். பொம்மலாட்ட மாதிரி ஒருத்தவன் ஜரின்னு வர்றான். அந்த பக்கம் மாட்டினையா அப்படின்னு ஓடியாராப்ல. அவரையும் கொண்டு போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா ஜே இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கிறா. அவரோட புள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்க. காட்டுக்குள்ள ஒருத்தவர் இவனை காப்பாத்தினார்ல, அவர்கிட்டயே போய் இவளை கொண்டு போய் ஒப்படைக்கிறார். அவரு டாக்டர் இல்ல, ஆனாலும் அவருக்கு தெரிஞ்ச வித்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி அவளை காப்பாத்தலன்னு நினைக்கிறாப்ல. இருந்தாலும் நம்ம பயம் நம்பல. அவளை காப்பாத்துறதுக்கு என்ன விலைன்னு யோசிக்கிறவன் தான் கையில ஒரு ட்ரில்லிங் ஓட்டையை போட்டு அந்த கெமிக்கலை அவளோட குண்டு போன அந்த ஓட்டைக்குள்ள செலுத்துறான். அப்ப அவளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் உருவாகணும் நம்பலாம். இந்த பக்கம் பையனை கடத்திட்டு போயிருக்காங்க. உங்க அப்பா எங்க இருக்கிறான் அதை சொல்லிடுங்கிறாப்ல. தெரியாதுங்கிறா. உன்னை தேடி அவன் வருவான்ல, எங்களுக்கு அவன் தான் வேணுங்கிறாரு பெரியவர். இந்த பக்கம் கம்பெனிக்கே கடன் கொடுத்தவர் போனை போட்டு இன்னும் பணத்தை கொடுக்கல, வந்த என்ன அவ்வளவுதான சத்தம் போட்டுட்டு இருக்கிறார். அவருக்கு என்ன பயம்னா, இந்த கம்பெனி
கம்பெனி சம்பந்தமா தான் அவன் இப்படி உருமாறி இருக்கிறாங்கிறது தெரிஞ்சுச்சுன்னா கம்பெனி க்ளோஸ் ஆயிடும். கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கம்பெனிக்காக பணத்தை போட்ட அந்த வட்டிக்கு வரவர் அவரோட ஜோலி முடிஞ்சு போயிடுது. அதுக்கு தான் பயந்துகிட்டு இருந்தாரு. போன்லயும் சத்தம் போட்டாரு. இல்ல பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அவன் பையனை தூக்கிட்டோம், அவனையும் பிடிச்சிருன்னு சொன்னதுனாலதான் போன் அவரே வச்சாரு. பையனை கொண்டு வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிட்டாங்க. இந்த பக்கம் அசிஸ்டன்டோ பையனை தூக்குனது தப்பு, பதிலுக்கு அவர் ஏதாவது கோவப்படுவாரு செய்வாரு அப்படின்னு எடுத்து சொன்னா இவன் அந்த அம்மாவை பேசி கரெக்ட் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஜே முழிச்சிட்டா. என் உசுரை நீங்க காப்பாத்துங்களாமே, தேங்க்ஸ்னு நன்றி சொல்றா. அங்க ஒரு ஒட்டுமொத்த குளமே மொத்தமா நாசமா போயிடுச்சு. இதையெல்லாம் பண்ணது அந்த கம்பெனி தானு கேட்டு வருத்தப்படுறாரு. அப்புறம் அந்த ரிப்போர்ட்டரையும் அவங்க எப்படி கொண்டாங்க, தன்னையும் எதுக்காக கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்கிறதையும் எடுத்து சொல்றா. அவங்கள பழி வாங்கணும்னு நம்ம ஆளு முடிவு பண்ணிட்டான். வயித்துல அந்த கெமிக்கலை ஊத்துனதுல அவளுக்கு ஒன்னும் ஆகல போல, உயிர் மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கிறா. நம்மால் மாதிரி அவளும் ரொம்ப கேவலமா கண்டமானிக்க டிஎன்ஏல மாற்றம் ஏற்பட்டு உருமாறுவாளோ அப்படின்னு நினைச்சோம். அப்படி எதுவும் நடந்தாப்புல தெரியல. இந்த பக்கம் அந்த கச்சேரி குரூப் இப்ப ஊருக்கு மத்தியில கச்சேரி பண்ணிக்கிட்டு இருக்குது. ஜே வந்து வயரை கட் பண்ணி விட்டா. இல்ல, அந்த வயர்ல தான் மொபைல் போனை கனெக்ட் பண்ணி வேற ஒரு பாட்டை போட்டு விட்டுருக்கா. மைக்க பிடிச்சிக்கிட்டு நம்ம ஆளு வராரு. நானும் கச்சேரி பண்ணுவேன்னு அவர் உள்ள வந்து கச்சேரி பண்றாரு போட்டிக்கு. இதுல காண்டானவன் துப்பாக்கி எடுத்து சுடுவான் பாருங்க, தலையில ஓங்கி ஒரு அடி, தலை துண்டாயிடுச்சு. பாதிய தலைய காணோம். இன்னொருத்தவன் தலையும் வெடிச்சிருச்சு. அப்புறம் ஒருத்தவன படுக்க போட்டு தாடிய பிச்சு எரிஞ்சிட்டாரு. அந்த தாடியே வாய்க்குல போட்டு சாப்பிடுறா அப்படின்னு உள்ள அமுக்கிட்டாரு. கச்சேரி கேங்க மொத்தமும் கொண்டு போட்டார். அப்புறம் மைக் எடுத்து அந்த கம்பெனிக்காக வேலை பார்க்கிற கூலிங்கவங்க எவ்வளவு கொலை பண்ணிருக்காங்க தெரியுமா அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு. அங்க இருந்து ஒருத்தன் ஒரு கோழிக்காரன் தப்பிச்சு ஓடி இருப்பான். அப்படி ஓடினவன ஜே அடிச்சு மட்டையாக்கிட்டா. ஓடியாந்தாச்சு. ஓடியாந்து தலையில இருக்கிற மாஸ்க உருகுனா தலை குழந்தை மாதிரி இருக்குது பாருங்க. அவனுக்கு இவன் தான் இவ்வளவு சேட்டை பண்ணவனா? அடப்பாவமே, எங்கடா புள்ளிய ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு கேட்க அவன் சொல்லிட்டான் போல. அங்க வராங்க. போ எங்க சிஇஓட வீடு. அங்க வராங்க. வீட்டுக்குள்ள மெதுவா யாருக்கும் தெரியாம நுழையறாங்க. அங்க வந்து பார்த்தா சில மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்குதுங்க. என்னது இது வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கூண்டுக்குள்ள இருந்து பையன் சத்தம் போடுறான், அப்பா பாத்து அப்படின்னு. அதுக்குள்ள அந்த சிலையில இருந்து புகையா கக்க ஆரம்பிக்குதுங்க. அடுத்த நொடி ரெண்டு பேரும் மயங்கி விழுந்துட்டாங்க. மீதி ஆட்கள் எல்லாம் மாஸ்க் போட்டுருக்காங்க பாருங்க. சிஇஓட திட்டம் தான் போல தெரியுது. திரும்ப முழிச்சு பார்த்தா ரெண்டு பேரையும் சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. என்கிட்டயே வந்து ஏம்பணத்தை ஆட்டையப்படுவியா அப்படின்னு சத்தம் போறார். அப்புறம் என்ன மாட்டி விட பாக்குறியான்னு அந்த பொண்ணு கிட்ட வேற திட்டு. இப்படி உருமாறும் போது வலிச்சதான்னு விசாரிக்கிறார். அவர் எதுவும் பதில் சொல்றாப்ல தெரியல. சரி விடு, நானே கண்டுபிடிச்சுக்கிறேங்கிறாப்ல. அடுத்து பார்த்தா உள்ள இருக்கிறவங்க அவரோட தண்டுவடத்துக்குள்ள என்னத்தையோ சுருகி தண்டுவட திரவத்தை அப்படியே உருகி எடுக்கிறாங்க. அதை கொண்டு வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இது பத்தாது, மறுபடியும் உறிஞ்சி எடு அப்படின்னு சொன்னதும் அடுத்த ரவுண்டு உரியிறாங்க. ஏதோ டெஸ்ட் பண்றாங்க போல. அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ல மூணாவது வரையா மறுபடியும் உறிஞ்சு மறுபடியும் டெஸ்ட் பண்ணுங்கிறாரு அவரு. இந்த தடவை உறிஞ்சு அவன் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்டுகள் எல்லாம். அவன் சாகணும் தான், உரிங்கன்னு சத்தம் போடுறாரு. மூணாவது முறையாவும் உரியிறாங்க. எதிர்பார்க்கிற ரிசல்ட்ல ஓரளவு வந்திருக்குங்கிறாரு ஒரு சயின்டிஸ்ட். அதை எடுத்துட்டு சூரிய வெளிச்சத்துல பாத்துக்கிட்டு இருக்கும் போது யாரோ வர ஜன்னலுக்கு மேலேயே அவர் வச்சிட்டாரு. என்ன சத்தம்னு பார்த்தா இவருக்கே கடன் கொடுத்தவன் வந்திருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா கச்சேரியில ஏறி அந்த கம்பெனி ரொம்ப மோசம், மொத்தத்தையும் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, நம்ம எல்லாத்தையும் நோயாளி ஆக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாத்தையும் மைக்ல பேசினார்ல, அது நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. மீடியால எல்லாம் நீங்க கேட்ட ப்ரூஃப் கிடைச்சிருச்சு, அதான் சொல்லிட்டார்லன்னு எல்லாரும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. மேயரமா கூட இவ்வளவு தூரம் வந்ததும் அந்த கம்பெனிக்கு கொடுத்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் ரத்து பண்றதா மேயரமா அறிவிச்சிட்டாங்க. ஏண்டா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணதா சொன்ன, ஒன்னத்தையும் ஹேண்டில் பண்ணாப்ல தெரியலையே அப்படின்னு கோவத்தோட வராரு அவரு. இவரு என்னென்னமோ சொல்லி பாக்குறாரு, அவங்க எதுவும் கேட்கறாப்ல இல்ல. அந்த கேப்ல ஜன்னல் பக்கம் திரும்பினவரு அதை குடிச்சிட்டாரா என்ன பண்ணாருன்னு தெரியலங்க. ஆமா குடிச்சிட்டாரு. டிஎன்ஏ மாற்றம் ஏதாவது நடந்திருக்கான்னு பார்த்தா எஸ் நடந்திருக்கு. அவரோட கண்ணு ஃபுல்லா பச்சையா இருக்குது, வாய் ஃபுல்லா செவந்து போயிருக்குது. ஏதோ பெருத்த பலம் வந்துருச்சு போல. வந்தவரு கூட இருந்து அடியாட்களை கொண்டு போட்டு மொட்டைய கடிச்சு கொதறி போட்டார். அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவரோட உடம்புல ஒரு பெரிய உருமாற்றம் தெரியுது. எப்படி உருமாறி இருக்கிறான்னு பாருங்க. கொம்புகளோட ஆளே பாக்குறதுக்கு ரொம்ப விகாரமா இருக்கிறான். அந்த முதுகுத்தண்டு திரவத்தை குடிச்சதுனாலதான் அவனுக்கு இப்படி ஆயிருக்குங்கிறது நல்லா தெரியுது. இந்த அம்மா பார்த்துட்டு அசிஸ்டன்ட் பார்த்துட்டு என்ன முடிவெடுக்கிறான்னா மிச்ச மீதி அதுல ஏதாவது இருந்தா அதை குடிக்கலாமேன்னு எடுத்து குடிக்கிறா. அவன் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறாளோ என்னவோ. ஒன்னு ரெண்டு சொட்டு மிச்ச மீதி இருந்திருக்கும் போல குடிச்சிருப்பா போல. அசிஸ்டன்ட் வந்து ஒரு மேட்டர் கூட நீங்க உருப்படியா செய்ய மாட்டீங்களான்னு சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருக்கா. சரி விடு, விட்னஸ் எதுவும் இருக்க கூடாது, சாட்சி எதுவும் இருக்க கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிருன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அவர் திரும்பும் போது அந்த அம்மாவோட முகத்தை பார்த்தா அவங்களோட முகத்திலேயே ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்குது பாருங்க. இல்ல வேண்டாம் விட்டுலாம் அப்படின்னு இறக்கப்படுறாரு அந்த பெரியவர். உன் அண்ணனோட நிலைமையை பாரு, இதுக்கு பிறகு அவர்களை உயிரோட வச்சிருக்கணுமா அப்படின்னு கேக்குது அந்த பொம்பளை. அப்பயும் நம்ம பைய இல்ல வேணான்னு சொல்லும் போது கீழே குப்புற போட்டு அடி அடி நடிக்குதுங்க. விட்னஸஸ் யாரும் இருக்க கூடாது, சாட்சியே இருக்க கூடாது ஆலின்னு சத்தம் போடுறா. இந்த பக்கம் நம்மள கொல்ல வராங்க, சங்கிலியை அத்துருன்னு சொன்னதும் ரெண்டு பேரும் அக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் முடியல. ஆளு ஆசிட்டுக்குள்ள போட்டு எடுத்தாப்ல இருக்கிறவர். இப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. தான் மூத்திரமும் அப்ப ஆசிட்டா தானே
பணம் இருக்கும். அதை பயன்படுத்தி எப்படி எஸ்கேப் ஆகலான்னு யோசிக்கிறார். அந்த பொண்ணு அந்த பக்கம் திரும்ப சொல்லிவிட்டு இவர் அவரோட கழுத்துல இருக்கிற காலர் மேல உச்சாவடிச்சு ஆசிட்ல பொசுக்கி அவர் எஸ்கேப் ஆயிட்டார். அப்புறம் இவளையும் காப்பாத்திட்டான். அந்த இரும்பு கதவுகளை அடிச்சே நொறுக்கிட்டான். அவ்வளவு பவர் ஏறி இருக்குது போல உடம்புக்குள்ள. விட்னஸஸ் யார் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனையும் கொலை பண்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள வேகமா முந்தி போய் செல்போனை விட்டு எரிஞ்சே ஒருத்தவனை கொண்டு போட்டுறார். இன்னொருத்தன் கண்ணா பின்னான்னு துப்பாக்கி எல்லாம் சுட வருவான். இவர் அடிக்க போறார். ஆனா அவன் சுட்டதுல ஒரு சிலிண்டர் மேல தோட்டா பார்த்து வெடிச்சு செதறுதுங்க. அந்த போர்ஸ்ல எல்லாரும் விழுகிறானுங்க. இவரும் தான் விழுகிறார். விழுந்தவர் எந்திரிச்சு பார்த்தா தான் பிள்ளைய அடைச்சு வச்சிருந்த அந்த கூண்டு மொத்தமும் எரிஞ்சு கிடக்குது. பார்த்ததும் பயங்கர கோவம் வருது. எதுக்க பார்த்தா உருமாறுன சிஇஓ, இந்த பக்கம் பார்த்தா உருமாறுன ஹீரோ. கையில அந்த மாப் எடுத்துக்கிட்டு நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், சும்மா விட மாட்டேன்னு கோவப்படுறாரு. நானும் தாண்டா எல்லாத்தையும் இழந்துட்டேங்கிறாரு அவரு. ரெண்டு பேர் அடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மாத்தி மாத்தி அடிச்சுக்க பாக்குறாங்க. அவன் கோடாரி வச்சிருக்கான். ஆனா மாபுல குத்துப்பட்டு கோடாரி கரைஞ்சிருச்சு. அதே கோடாரியை வச்சு திரும்ப தலையை வெட்ட முயற்சி பண்ணும்போது ஏற்கனவே கரைஞ்ச அந்த பாகம் கரெக்டா கழுத்துல வெட்டப்படக்கூடிய அந்த பகுதி தான். அது கரைஞ்சு போனதுனால ஹீரோவுக்கு எந்த சேதாரமும் இல்ல, சேஃபா தான் இருக்கிறான். கோடாரியை எடுக்க முயற்சி பண்ணா விட மாட்டேங்கிறான். அவன் மாப் எடுத்து மூஞ்சில தடவி விட்டாரு. மூஞ்சில பாதி போச்சு. அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்க பின்னாடியே விரட்டி சண்டை போட்டு ரெண்டு பேரும் இப்ப விழுகுறாங்க. இந்த பக்கம் ஏதோ ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு இவளுக்கு, இவங்க பண்ண சேட்டை எல்லாமே. சோ அந்த ப்ரூஃப் எடுத்துட்டு கார்ல தப்பிச்சு போலான்னு பார்த்தா அதுக்குள்ள பின்னாடி வந்து அந்த அசிஸ்டன்ட் கழுத்துல ஒரு சங்கிலியை போட்டு இருக்கிறா. உருண்டு விழுந்தவங்க மறுபடியும் ஆயுதத்தை எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் இவளை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு அசிஸ்டன்ட் அப்பையும் கேட்காம பதிலுக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறா. ஜே அடிப்பதும் அடி கொடுப்பதும்னு போய்கிட்டு இருக்குது. அப்போ அந்த பக்கத்துல ஆம்பளைங்க போற சண்டையை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் கொஞ்சம் டைவர்ட் ஆயிருப்பா பாருங்க. கிடைக்கிறத வச்சு தலைய சேர்த்து ஒரு அடி. அசிஸ்டன்ட் மயங்கிட்டா. இந்த பக்கம் சண்டை போட முயற்சி பண்ணும்போது இவங்களோட அந்த கெமிக்கல் கழிவு இருக்குதுல அந்த டின்னுல வெட்டுப்பட்டுரும். எல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. அவரோட கோடாரிய ரெண்டு துண்டாக்கிட்டு வில்லனை படுக்க போட்டு குத்து குத்துன்னு குமா குத்து குத்துறாப்ல. அடிக்கு ரெடியில மூஞ்சி எல்லாம் பேர்ந்துருச்சு. என்னடா உன்ட்ட பெருசா கேட்டேன், உன் கம்பெனி கொடுத்த இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாதுங்கிறாங்க, உதவி பண்றான்னு கேட்டேன். அதுக்கு என் குடும்பத்தையே சீரழிச்சிட்டு என கோவப்பட்டு கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருப்பார். அதே சமயம் இந்த பக்கத்துல ஏன்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா இவங்க பையன் உயிரோட தான் இருக்கிறான். யாரு காப்பாத்தி கூட்டு வந்திருக்கான்னு பார்த்தா அந்த பெரியவர் தான் காப்பாத்தி கூட்டு வந்திருக்கிற போல தெரியுது. எஸ், அந்த கூண்டுக்குள்ள அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு படி இருக்குதுங்க. அது வழியா தான் வந்து புள்ளைய காப்பாத்தி கூட்டி வந்திருக்கிறார். அவரை கொன்றாதீங்க, நீங்க ஒன்னும் கொலகாரம் கிடையாதுன்னு நல்ல விதமா எடுத்து சொல்றாப்ல. அப்புறம் இது வரைக்கும் யாரையுமே நீங்க கொன்னதில்ல இல்ல, நீங்க ஒன்னும் கொலகாரம் கிடையாதே அப்படின்னு கேட்கும்போது தம்பி அதை வந்து நான் எப்படா உன்ட்ட சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வில்ல மறுபடியும் வெட்டுறதுக்கு வருவாங்க. இந்த தடவை மாப வச்சு அப்படியே ஒரு தூக்கு தூக்கி கார் மேல வீச அடிச்ச போர்ஸ்ல காரோட என்ஜின் பக்கத்துல போய் தலை சொருகிச்சு. வண்டி ஆன் பண்ணுமான்னு சொன்னதும் ஜே வண்டி ஆன் பண்ணதும் மிக்ஸில போட்டு தலைய அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கரகர கரகர கரன்னு அரைச்சு விட்டுருச்சு என்ஜின். அப்புறம் மாப கீழே வச்சுட்டு பையன்கிட்ட மெதுவா போறாரு. பையன்கிட்ட பாசமா ஏதோ பேச போறாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு கம்பியை விட்டு ஆட்டுன்னு ஆற்றா ஒருத்தி. யாரு? அந்த அசிஸ்டன்ட் தான். அடுத்து அந்த புள்ளைய கொல்ல வர வேண்டான்னு சொல்லிட்டு பெரியவர் உள்ள வருவாரு பாருங்க. பெரியவரோட கழுத்துல ஒரு கோடை போட்டா எங்க புள்ளைய கொண்டுடுவாருன்னு பயந்துகிட்டு நம்ம ஜே அடியே வாடி இந்த பக்கம் அப்படின்னு சத்தம் போடுவா. உடனே இந்த பக்கம் திரும்புவா. அந்த கேப்ல பின்னாடி இருந்து ஓடி போய் ஒரு ஜம்ப் அடிக்கிறாப்ல. யாரு? நம்ம ஹீரோ. பொத்துன்னு கீழே விழுவா. கரெக்டா விழுகிற இடத்துல நம்ம மாபு அங்கதான் கிடக்குது. ஏற்கனவே புகஞ்சுக்கிட்டு வேற இருந்ததா பூம்னு வெடிச்சு செதறிடுச்சு. கட் பண்ணி இப்போ காட்டினா ஹாஸ்பிட்டல்ல முழிக்கிறாரு நம்ம ஹீரோ. சூட்கேஸ் நிறைய ஆதாரத்தை எடுத்துட்டு வந்தா இல்லையா ஜே. அந்த ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது அந்த கம்பெனி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கணும், அதுக்கு உடந்தையா நம்ம மேயரே இருந்தாங்கன்னு சொல்லி மேயரை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போறாங்க. உதவி பண்ண லஞ்சம் வாங்கின பல பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா பக்கத்திலே நம்ம டாக்டர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. உனக்கு மூளையில கட்டி இருக்குன்னு சொன்னார்ல, அவரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை காமிச்சு உங்க உடம்புக்குள்ள இந்த ஜீனோட மாற்றம் ஏற்பட்டதுல மூளையில இந்த கட்டி காணாம போயிடுச்சுங்கிறாப்ல. சோ 6 மாசத்துல நீ சாக மாட்டையா, பல வருஷம் உயிரோட இருப்பியான்னு சொல்றாரு. இவருக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில வந்தா ஊர்க்காரங்க எல்லாம் அவனை வரவேற்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம பெரியவர் அவர் இன்னும் சாகலங்க. தொண்டையில கிழிச்சதுல பேசுற திறன் போயிடுச்சு போல. ஏதோ ஒரு மைக்க தொண்டையில வச்சு தான் பேசுறாரு. ஜே கூட அங்கதான் இருக்கிறா. தேங்க்ஸ் சொல்றான், அவளும் தேங்க்ஸ் சொல்றான். அப்புறம் தான் பையன் வராங்க. என்ன சொல்ல போறான்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா வந்து அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறான். ஒரு நல்ல எண்டிங்ல படத்தை முடிக்கிறாப்ல தெரியுது. அந்த பக்கம் பார்த்தா அந்த சீக்கு வந்த கோழி அது முட்டை போடுற லெவலுக்கு டெவலப் ஆயிடுச்சு. ரொம்ப பாசமா அந்த வீடு இல்லாதவர் காட்டுல வாழ்றவர் அதை பார்த்துட்டு இருக்கிறார். சே, இவ்வளவு பாசமா வளர்க்கறாருன்னு பார்த்தா போட்ட 3 முட்டைய முதலா எடுத்து ஆம்லெட் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாப்ல. ஹாரர் காமெடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கேட்டகரி படம் அது. அப்புறம் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பயத்துல டான்ஸ் ஆடாம ஸ்டேஜ் வரைக்கும் வந்தவன் அப்படியே பயந்து ஓடனான்ல, அவன் இந்த தடவை தைரியத்தோட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். டான்ஸ் பிளஸ் காமெடி மேஜிக் அது இதுன்னு நிறைய பண்ண ஆரம்பிக்கிறான். ஆடியன்ஸ் எல்லாம் அதை பார்த்து ரசிக்கிறாங்க, என்கரேஜ் பண்றாங்க. பால்கனில தான் புள்ள பெர்ஃபார்ம் பண்றத பார்த்து ரசிக்கிறாரு அப்பா. அதோட படம் முடிஞ்சிருச்சு. அடுத்த படத்துல சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்ப பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப் லிங்க் வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்டேட்ஸோ புதுசா நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது அதோட யூடியூப் லிங்கை அங்க கொடுக்கறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்களும் அங்கங்க தேடாம ஒரே இடத்துல எல்லா வீடியோஸையும் பார்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும்.